குத்து விளாக் பார்க்கலாமா? ஸோ இதுதான் பாப்பாவுக்கு எடுத்த கம்மல். இந்த கம்மல் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 5 அன்றைக்கி தான் காது குத்தினோம் போன வருஷம். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னால் இப்போ தான் ரெடி பண்ணி போட முடிஞ்சுது. ஸோ வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காலைல 2 மணிக்கு எழுந்து கிளம்பிட்டோம். பட் பார்த்திங்கன்னா ஒரு 4:50 மாதிரி தான் வீட்டை விட்டே கிளம்புனோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வேன் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ வேனில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பிக்கப் பண்ணிவிட்டு நாங்களும் வேனில் தான் போனோம். கார் வந்துட்டு கடையில் நிப்பாட்டிட்டு போயிட்டோம். காலையில் சீக்கிரமாக இருந்துச்சுனாலையோ என்னமோ தெரியல 7 மணிக்கே பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஹோட்டல் வந்தோடனே பார்த்திங்கன்னா மினி டிஃபன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். பாப்பா வந்துட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக தூங்கிட்டு இருந்தாங்க. ஹோட்டல் வந்ததுக்கப்புறம் தான் எழுந்திரிச்சாங்க. நான் வந்துட்டு அவங்களுக்கு குளிப்பாட்டவே இல்லை. கோவிலில் போய் மொட்டை அடிச்சுட்டு குளிப்பாட்டிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே நைட்டு எந்த ட்ரெஸ் போட்டு தூங்கிட்டு இருந்தாங்களோ அப்படியே தூக்கிட்டு வந்துட்டோம். எதுவுமே ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணவே இல்லை. இந்த வீடியோ விட ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்ததுனால சரி நம்மளும் எடுக்கலான்னு தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஊதுற மாதிரி அதுக்கப்புறம் முடி இல்லாத மாதிரி மொட்டை அடிச்சதுக்கப்புறம் ஒரு கிளிப் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எடுத்துருக்கோமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு ஸோ ஒரு வழியாக கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோம். இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ் வந்து இந்த மாதிரி தான். இதுலேருந்து கொஞ்சம் 1 கிலோமீட்டர் மாதிரி போகணும் உள்ளக்குள்ளே. உங்களே வரையலாம் இன்னும் இருக்கா? ஆஷா போய் வலையில பூசி போடுவா. அடுப்புக்கிட்ட போவை இது அங்க அடுப்புக்கிட்ட போங்க. அந்த அடுப்புல ಒಳ್ಳ ನೇರ ಯಾವ ಪತ್ತೆ ಮುಕ್ಕಾಲ இரண்டு இரண்டா ஓகே அங்க என்ன பண்றீங்க?
பாப்பாவோட காது குத்து கதையை கேட்குறீங்களா? நான் சொல்கிறேன். காது குத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு இன்றைக்கி காது குத்து போகிறாங்கன்னே தெரிஞ்சுது. சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியல. பாப்பாவுக்கு 11 மந்த்ஸ் பிறந்து ஒரு 4 டேஸ் ஆயிடுச்சு. டிசம்பர் 3 அன்னைக்கு போயிட்டு ஜாதகம் பார்த்துட்டு எப்போ மொட்டை அடிக்கலான்னு கேட்க போனாங்க. என்னோடய அம்மாவும் அப்பாவும். அவங்க ஜோசியரை வந்துட்டு பார்த்துட்டு பாப்பாவோட நட்சத்திரப்படி டிசம்பர் 5 அன்னைக்கு அடிக்கலாம். இந்த மந்தோட இதுதான் வந்துட்டு லாஸ்ட்டு நல்ல முகூர்த்த நாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு என்னென்னா அப்புறம் சரி மறுபடியும் டேட் இதாகிடுச்சுன்னா 12 மந்த்ஸ் வந்துடும்ல. ஸோ அந்த மாதிரி அடிக்கக்கூடாது. அதனால் நாங்களும் சரின்னு சொல்லிவிட்டு காது குத்தலாமான்னு கேட்டப்போ அது உங்கள் இஷ்டம், இல்லைன்னா 3 வயசில் குத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் சரின்னு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பாட்டி எல்லாருமே சொன்னாங்க இப்போவே காது கையோட குத்திடலாம். ஏன்னா 3 வயசுலன்னா கொஞ்சம் அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. அது இப்போ இருக்கிற குழந்தைங்களாம் ரொம்பவே சேட்டை பண்ணுவாங்க. காது குத்த முடியாமல் போயிட்டா என்ன பண்ணுறது? ஏன்னா இது மாதிரி எங்கள் மாமா பையனுக்கும் ஆச்சு. 2 பேருக்குமே இன்னும் காதே குத்தலை. கடைசியில் இவனுங்க வளர்ந்துட்டானுங்க. ஒருத்தன் வந்து 2வது என்னமோ படிக்கிறான், ஒருத்தன் வந்து யூகேஜியோ ப்ரீகேஜியோ படிக்கிறான். ஸோ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் ஃபோன்லேயே தாங்க எடுத்துட்டோம். என் தங்கச்சி தான் வந்துட்டு கேமராமேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் அவ்வளோக்கா எடுக்கலை. ரொம்ப டயர்டாக இருந்தோம், ட்ராவல் பண்ணி வந்ததுனால ஒரே தூக்கமாக இருந்துச்சுங்க. ஸோ எங்கள் பாட்டி தான் வந்துட்டு பொங்கல் வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே எனக்கு சின்ன வயசு மெமரிஸ் தாங்க வந்துச்சு. இந்த மாதிரி சின்ன வயசில் வந்துட்டு பொங்கல் வச்சு இது பண்ணுவாங்க. இங்கேயே வந்து ஸ்டே பண்ணுவோம் ஒரு 5 டேஸ்க்கு திருவிழாக்கள்லாம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வரதே இல்லை. வந்தாலும் அப்படியே நைட்டே கிளம்பிடுவோம். அந்த மாதிரி தான் ரொம்பவுமே மிஸ் பண்ணுறேங்க. நீங்களும் உங்களோட குலதெய்வ கோவிலில் மிஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள். எனக்கு வந்துட்டு கூட பிறந்தவங்க தங்கச்சி மட்டும்தான் இருக்காங்க. அதனால் வந்துட்டு தாத்தா மடியில் உட்கார வச்சு மொட்டை அடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் எங்கள் அப்பா மடியில் உட்கார வச்சு மொட்டை அடிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா பாப்பா வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காங்க. இன்றைக்கி ஒரு சம்பவம் கன்ஃபார்மாக இருக்குது. பாப்பா என்ன நடக்குதுன்னு.
பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு கொஞ்சம் பயம். அவங்க வந்துட்டு அழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் தூரமா நின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். பாப்பா ரொம்ப அழுதுட்டே இருந்தாங்க. எதனாலன்னு இந்த வீடியோ பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. என்னோட தாத்தா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி புடிச்சிருக்கார்ல, அது அவங்களுக்கு வலிச்சிருக்கும் போல. அதனால தான் அவங்க அழுதுருக்காங்க. இல்லைன்னா ஃபர்ஸ்ட்டு மொட்டை அடிக்கிறனால கூட அழுதுருக்கல. தெரியல எனக்கு. ஆனா செகண்ட் மொட்டை அடிக்கும்போது அவங்க அழுகவே இல்ல. மொட்டை அடிக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, தண்ணி எதுவுமே தலையில வைக்காம தான் அடிச்சாங்க. செகண்ட் மொட்டை அடிக்கும்போது அவங்க வந்து அவங்களுக்கு மொட்டை அடிச்சதே தெரியாம ஜாலியா உட்காந்துட்டுருந்தாங்க. அந்த வீடியோவ நான் போட்டிருக்கேன். நீங்க பாருங்க. ஸோ தலையில வந்து தண்ணி தொளிக்காம அடிச்சாங்கன்னா, அவங்களுக்கு தெரியவே மாட்டேது. ஸோ இந்த மாரி ட்ரை பண்ண சொல்லுங்க மொட்டை அடிக்கிறவங்கள. எனக்கு என்னென்னா, அந்த காலத்தில எனக்கு என் தங்கச்சிக்கு கூட எங்க அப்பா வந்துட்டு பஸ் எடுத்துகிட்டு போய் கேமராமேன்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. கெடாலாம் வெட்டினாங்க. ஆனா என்னோட பொண்ணுக்கு அந்த மாரி நான் பண்ண முடியல. எல்லாமே மாறி போச்சு. என்ன பண்ணுறது? எங்கள் பாட்டி வந்து பார்த்திங்கன்னா, தாமரை தட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. பழம்லாம் வச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, முறைப்படி காணிக்க வச்சு அந்த அண்ணாவுக்கு கொடுக்கணும். பாப்பா பாருங்கள் சந்தனம் பூசிட்டு க்யூட்டாக உட்காண்ட்ருந்தாங்க. லப்பர் ரெடியாக வச்சுருந்தோம் நாங்கள். அப்போல்லாம் அழுதா வாழைப்பழம் கொடுப்பாங்களா, இவங்க ரொம்ப குழந்தனால நான் லப்பரே வச்சு விட்டுட்டேன். அது பார்த்திங்கன்னா, அதுவுமே நான் எடுக்காமல் விட்டுட்டேன். அவங்களும் இப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. அந்த அண்ணா வந்துட்டு இந்த மாதிரி காதில் வச்சு துடைக்கும்போது ரொம்பவுமே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அப்புறம் நான் போய் பக்கத்தில் உட்காரலான்னு போய் உட்காந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, அவங்க என்னை தூக்க சொல்லி ஒரே அழுக. நாங்களும் வந்துட்டு சரின்னு சமாதானம் பண்ணி பார்த்தோம் எவ்வளவோ. பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழுகுறாங்கன்னு. ஒன்றுமே அதை வந்து காது குத்துறதுக்கு வந்து மார்க் பண்ணுறதுக்கு தான் பிடிக்க சொன்னாங்க. அதுக்கே இவ்வளோ அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கே இப்படி அழுகுறாங்களே, காது குத்துனா எப்படி அழுவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி படபடன்னு இருந்துச்சு. ரொம்பவுமே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நான் சரின்னு என் மடியிலேயே உட்கார வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு என் மடியில் உட்கார வச்சுட்டு கொஞ்சம் சமாதானப்படுத்தி வச்சுருந்தேன். ஆனால் இப்போ காது குத்துனா என்னென்னா, இவங்க வந்து ஆட மாட்டாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணுது. பட் அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்கள். இதே கொஞ்சம் பெருசாகிட்டா ஓடிடுவாங்க எந்திரிச்சு. அதனால தான் நாங்கள் இப்போவே காது குத்திட்டோம்.
ஒரு வழியா ஒரு பக்கம் காது குத்தி முடிச்சுட்டு சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொரு பக்கம் குத்திட்டாங்க. திருகாணி வேற பாப்பாவோட ட்ரெஸ்க்குள்ளே விழுந்துருச்சு. அப்புறம் அதுதான் அந்த அண்ணா தேடி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் திருகாணி போட்டுட்டு எனக்கா பல்லு கடிச்சிட்டு உட்காந்துருந்தோம். என்ன பண்ணுறது, குத்தி முடிச்சிட்டாங்கன்னா எடுத்துகிட்டு போய் சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுதான். அவங்க வந்து கொஞ்சம் இது பண்ணால் விளையாட்டு காட்டினா சமாதானம் ஆயிடுவாங்க வேடிக்கை பார்த்தாங்கன்னா. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மல் ஆயிட்டாங்க. அப்போதைக்கு தான் அழுதாங்க, அதுக்கப்புறம் அழுகவே இல்லை. கம்முன்னு அவங்க தூக்கம் சரியான தூக்கத்தில் இருந்தாங்க. அதனால தான் ஒரு இதுவாகவே இல்லை பாப்பா வந்துட்டு பார்த்திங்கன்னா. ஸோ சாமிக்கு போயிட்டு பொங்கல் அபிஷேகம் அதையெல்லாம் வச்சுட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.